வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவருள், குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை அரங்கத்திற்கு வருகை இருந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களையும் எங்களது அறிவுத்திருக்கோயில் சார்பாக வருக வருக என மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். விழாவில் இறை வணக்கம், குரு வணக்கம் பாடி சிறப்பித்த நமது மன்றத்தின் அறங்காவலர், சினிமா பின்னணி பாடகர், எனது அன்பு நண்பர் செந்தில்குமார் அவர்களையும், தவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த மன்றத்தின் பேராசிரியர் வி சாமிநாதன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். விழாவில் அறிமுக உரையை ஆற்ற இருக்கின்ற எங்களையும் மன்றத்தையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசா சண்முகவடிவேலையா அவர்களையும், எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து வேகமாக செயல்பட வைத்து கொண்டிருக்கின்ற நமது மன்றத்தின் நிறுவனர், தலைமையுரை ஆற்ற இருக்கின்ற அருள்நிதி மயில்சாமி அண்ணன் அவர்களையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறோம். விழாவில் சிறப்புரையாற்ற வருகின்ற சூலூர் பாவேந்தர் பேரவை நிறுவனர், தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருதாளர், தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருதாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவொளிகார், அறிவேதான் தெய்வம் என்பதை உணரீரோ என்ற பாரதியின் கருத்துக்கு சொந்தக்காரர் புலவர் செந்தலைனா கௌதமன் ஐயா அவர்களை நமது அறிவுத்திருக்கோயில் சார்பாக வருக வருக என மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். விழா சிறக்க தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி லோகநாதன், ஞானசுந்தரி லோகநாதன் அவர்களையும், நன்றியுரை வழங்க உள்ள எனது அன்பிற்குரிய நண்பர், நமது மன்றத்தின் தலைவர் அருள்நிதி நாகராஜ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். விழாவை நேர்த்தியாக நகர்த்தி கொண்டிருக்கின்ற மன்ற நிர்வாகிகளையும் மகளிர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். உள்ளிய எல்லாம் உடனேயும் உள்ளத்தால் உள்ளார் வெகுளியடி குரல். நமது மனசில் கோபங்கிறது இல்லாமல் இருந்தால் நாம் நினைச்சதெல்லாம் உடனே நடக்கும்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. நாம் நினைச்சது நடக்கலைன்னா, ஆசைப்பட்டது கிடைக்கலைன்னா உடனே நம்மளுக்கு கோபம் வந்துடுது. ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டியாரினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேசன் நிகராக அம்பம் மிக வைத்த வேறும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திருவர். நிலையாகவே இருந்த வேறும் இரும் காய்கற்பம் தேடி நெற்று புண்ணாகும். உள்ளதே போதும் நான் நான் என குளறியே ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே வீழாமல் பரிசுத்த மனமற்ற நிலையை தருவாயோ எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம் என்று தாய்மான சொல்கிறாங்க. மனதற்ற நிலைக்கு நம்ம அறிவுத்திருக்கோயில்லை ஸ்பரிச தீட்சை, சயன தீட்சை, ஞான தீட்சை, இந்த 3 விதமான தீட்சைகள் கொடுக்குறோம். உடல் நலமாக இருக்க எளிய முறை உடற்பயிற்சி, உயிர் வளமாக இருக்க காயகல்ப பயிற்சி, மனதை ஒருமைப்படுத்த தியானம், மனதை மேம்படுத்த அகத்தாய்வு பயிற்சி, 4 விதமான பயிற்சிகள் கொடுக்குறோம். இன்ட்ராஸ்பெக்ஷன் கோர்ஸில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்
நான் யார் அப்படிங்கிற பிரம்மஞான விளக்கம் பயிற்சிகள் கொடுக்குறோம். அசையும் உலகில் அசையாமல் தவம் செய்தால் அனைத்தும் ஒன்று சொல். அசையும் உலகில் அசையாமல் தவம் செய்தால் அனைத்தும் ஒன்று சொல். நாம் தவம் செய்ததுனால என்ன நன்மைகள் கிடைக்கின்றது மகரிஷி சொல்கிறாங்க. தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கின்ற தன்முனைக்கு குன்றி போகும். தவ வினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகள் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சிவநிலையை செய்வனில் உயர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரே அப்படின்னு தவத்தினால் நம்மளுக்கு கிடைக்கிற பலன்களை பற்றி சொல்கிறாருங்க. நாம் 3 விதமான கர்மாசில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். 1 சஞ்சீத கர்மம், 2 பிராரப்த கர்மம், 3 ஆகாமிய கர்மம். இந்த 3 கர்மாசுன்னு நம்மகிட்ட இருக்குது. இந்த 3 கர்மாசுக்கு லெப்டாருக்கு மகரிஷி சயின்டிஃபிக்காக சொல்கிறாருங்க. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வனைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணர்வும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் படிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் விளைந்த வினைப்பதிவை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாத உணர்வில் நாம் தவம் செய்வதை தவிர நாம் மேன்மை அடைவதற்கு வேறு வழி எதுவும் இல்லை. எனவே நாம் அனைவரும் அறிவு திருக்கோயிலின் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து குருவின் திருவிழால் உடல் நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வளமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.